the unnatural pain is caused because of our unnatural being. நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற சகிக்க முடியாத இந்த வலி வேதனை எல்லாம் நம் தேவனை விட்டு தூர போன விஷயங்கள். Unnatural means not the natural. We are called to be in relationship with God, but we are out of relationship with God. நம் தேவனுடைய சாயலாக அவரோடு உறவு கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய உறவிலிருந்து நாம் வலி விலகும் பொழுது When we read and understand Genesis, God says, let's make man so that we can have an understanding and a relationship with each other. ஆதியாகமத்திலே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய சாயலாக மனிதனை படைப்போம் என்று. But man forgot God. ஆனால் மனிதன் தேவனை மறந்து விட்டான். And God has been chasing you and I so that he can give you a better future. அன்றிலிருந்து இன்று வரை தேவன் ஜனங்களை மனிதர்களை அவர் தொடர்ந்து கொண்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார். Even if you commit sin, he says it's okay son, come as you are. ஒருவேளை நீங்க பாவத்தில் இருந்தா கூட பரவாயில்ல நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. Even if you go through problems, he says son, come, I will give you a better future. நீங்க பிரச்சனைகளை சந்தித்துட்டு கொண்டிருந்தீங்கன்னா நீங்க தேவன் கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். When you go through pain, he says son, it is okay, I know the pain that you have, I will carry you. நாம் வலி வேதனையில் இருப்போம் என்றால் அவர் சொல்றாரு அந்த வலி வேதனை எனக்கு தெரியும், நீ வா, நான் உன்னை சுமந்து கொள்வேன். He says I have carried the cross until the death of myself. நான் சிலுவை மரணம் வர என்னுடைய சிலுவையை நான் சுமந்தேன். I carry the cross so that I can die for you. There is no bigger pain in our life than the death. நான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்த நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில நாம் வலி வேதனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது. No, he has carried the cross until death. அவர் சிலுவையில மரணம் வர அவர் சிலுவை சுமந்தார். And that is why we are free today. அதனால தான் நீங்களும் நானும் இன்று விடுதலையோடு இருக்கிறோம். And that is why the pain has been taken away from our life. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அந்த வேதனை எடுக்கப்பட்டிருக்கிறது. The unnatural pain is taken away from our life in the name of Jesus. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சகிக்க முடியாத அந்த வலி வேதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. The trembling fear is taken out of our life in the name of Jesus. நாம் நடுங்கிக் கொண்டிருக்கிற வலி வேதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்குகிறது. Because he is God Almighty. ஏனென்றால் அவர்தான் சர்வ சிருஷ்டி கர்த்தா. Because he is the one, he created you, he is the one who created everything. He knows my son and daughters are going through pain. அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார், உங்களையும் என்னையும் படைத்தார். நாம் அனுபவிக்கிற வேதனை அவருக்கு தெரியும். Today he says, இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், come to me as you are. இருக்கிற விதமாக என்னை நோக்கி வா. And when you come to him as you are, நீங்கள் இருக்கிற விதமாக தேவனிடத்தில் வரும்போது God can transform, change and give you a better future. உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி மறுரூபமாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறார். So you can say, I have no more pain. அப்பொழுது நீங்க சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில இனி வேதனை இல்லை, I have no more fear. இனி பயம் இல்லை. Because I have Jesus in me. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். I have no more fear. எனக்கு இனிமேல் பயமே இல்லை. Because when God has a hope for me, I know that these things are just a passing thing. தேவன் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அது மறைந்து விடும். I will shake it up. அதை நான் உதறி போட்டு எழும்புவேன். And I will move on. நான் எழும்பி பிரகாசிப்பேன்.